ஹரி ஓம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பான மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் ரவி, யோகரத்னா. இன்று 10ஆம் தேதி சனிக்கிழமை, ஜனவரி மாதம் 2026. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று எப்போதும் போல் ஒரு அற்புதமான ஒரு காணொளி, எல்லோருக்கும் தேவையான காணொளி. அதுலயும் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து இது முக்கியமான காணொளி. அதனால வந்து வீடியோ முழுதுமா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து அடியனை பற்றி ஒரு முன்னுரை. அடியன் வந்து ஒரு யோகா ஆசிரியர். கடந்த 1987 முதல் இந்தியாவிலும் பல நாடுகளுக்கும் சென்று பல தடவை சென்று யோகாவை பரப்பி வருகின்றேன். மற்ற நாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இத்தாலி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் பல தடவை சென்று அங்கே யோகாவை பரப்பி இருக்கின்றேன். அது இல்லாம மேலும் உள்ள பல நாடுகள்ல சேர்ந்தவங்கலாம் வந்து இங்கேயே வந்து யோகா கத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து சென்னையில அதுவும் யாருக்காவது வந்து யோகா கிளாஸ் தேவைன்னா, அடியேன் இப்போ சென்னையில் உள்ளேன். தாங்கள் உடனே என்னுடைய கைபேசி எண் 9840104526 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்க. அடியேன் நேரடியாகவே தங்கள் இல்லத்திற்கு வந்து வகுப்பை எடுப்பேன். ஆபீஸ்னா ஆபீஸ்லயும் கால் பண்ணுங்க, கம்பெனினா கம்பெனிலயும் கால் பண்ணுங்க. சிறு குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை, அதாவது 100 வயசுக்கு மேல இருந்தாவோட கூப்பிடுங்க. சில பேர் வந்து உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவங்களையும் அப்படியே விட்டுற வேணாம். அவங்களுக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து டைரக்டா வந்து வீட்லயே வந்து கிளாஸ் எடுக்கலாம். கீழே உட்கார முடியலனா கூட பரவாயில்ல, சோஃபால உட்கார வச்சு நம்ம கிளாஸ் எடுத்துடலாம். அது இல்லாம ஆட்டிசம் போன்ற குழந்தைகளுக்கு வந்து முக்கியமா வந்து பயிற்சி உள்ளது. அவர்களுக்கு தாங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் வந்து டாக்டர் கிட்ட போய் நீங்க எடுத்துக்கங்க மருந்து. அது இல்லாம கூடவே நம்ம யோகாவையும் சேர்த்தோம்னா அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும், சரிங்களா? அவங்க ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், அவங்களுக்குலாம் வந்து நம்ம ரொம்ப கேர் எடுத்து நம்ம பண்ணுவோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அடியன் வந்து ஒரு யோகா ரத்னா, யோக சிரோமணி, யோக வல்லபா, யுவஸ்ரீ, சரிங்களா? அதனாலதான் வந்து 87ல இருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேங்க. பல ஆயிரம் பேர் கிளாஸ் எடுத்தாச்சு, சரிங்களா? அதனால கால் பண்ணுங்க. நம்ம வந்து அடியன் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985 முதல் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சைக்கிள்லயும், அதாவது மிதி வண்டிலையும், 6 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக இருசக்கர வாகனம் மோட்டார் சைக்கிளையும் உலக அமைதிக்காக இந்தியா முழுக்க பல தடவை வந்து சென்று வந்துள்ளேன். இப்போதும் சென்று கொண்டுதான் இருக்கின்றேன். உலக அமைதியா இருக்கணும், போர் இல்லா உலகம், அணு ஆயுத ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நாடு, உலகம் வெப்பமயமாக கூடாதுன்னா என்னெல்லாம் பண்ணலாம், மருத்துவம், சுகாதாரம், கல்வி, ஏழ்மை ஒழிப்பு போன்றவற்றை யோகாவை பரப்பி கொண்டே போன்ற பல விஷயங்கள் எடுத்துதான் இந்த பயணம் மேற்கொண்டுள்ளேன். தற்போது கூட பாத்தீங்கன்னா மகா கும்பமேளாவுக்கு கடந்த ஆண்டு இங்க இருந்து சென்னையில இருந்து மகா கும்பமேளா பிரயாகராஜ் அலகாபாத் நடந்தது இல்லைங்களா? அது 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மகா கும்பமேளா. அதுக்கு அடியன் வந்து ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் இங்க இருந்து இருசக்கர வாகனத்திலே 5100 கிலோமீட்டர் சென்று வந்துள்ளேன். அப்பொழுது அங்க சென்ற உடனே அங்க பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமம், அந்த தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா? அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்து நிறைய பேர் கொடுத்தேன். இப்ப இருக்கிறது இதுதான். அதனால வந்து இதை வந்து காணொலியில உங்ககிட்ட காட்டும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நீங்க பாக்குறதே வந்து பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும். நாங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றி அடைய இந்த தீர்த்தத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெளிக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏதோ ஒரு ஃபீலிங் தான். அதனாலதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்ற காணொலியிலும் காட்டினேன். சில பேர் நினைக்கலாம், இவர் என்ன இது போன காணொலியும் இதை பத்தி சொன்னாரு, பண்ணாரு, இப்பவும் இந்த காணொலியில சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் சில பேரு. பட் இருந்தாலும் வந்து இந்த காணொலியை பாக்குறவங்க அந்த காணொலியை பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால அனைவருக்கும் சென்று அடையட்டுமே என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தினாலதான் வந்து இதை வந்து காட்டினேன். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா, சிங்காரவேலருக்கு அரோகரா. இப்படி வந்து முருகனை நீங்க எப்படி வேணாலும் வழிபடலாம். இந்த வேலை வந்து நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு வேல் ஒண்ணு கையில வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? வேல் இருக்கும்போது உங்களுக்கு பயமே இருக்க தேவையில்லை. அதனால எதை பத்தி நினைக்காதீங்க. காலையில எழுந்த உடனே உங்களோட பணியை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிங்க. எல்லாம் வெற்றியே நடக்கும். பிற மதத்தினர் வந்து இஸ்லாமியரா இருந்தாங்க, அவங்க வந்து நேரா வந்து அவங்க 5 வேளை தொழுகை எல்லாம் நடத்துறாங்க அற்புதமா. அந்த மாதிரி அவங்களும் பண்ணலாம். அதுவும் நல்லது, மிகவும் நல்லது. கிறிஸ்துவர்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம், எல்லாம் நல்லது. அடியன் வந்து எல்லா இடத்துக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன்,
சர்ச்சுக்கும் போவேன், கோவிலுக்கும் போவேன், எல்லா இடத்துக்கும் போவேன். நான் வந்து பொதுவானவன். சரிங்களா? அதனால அவரவர்கள் அவர்களுக்கு ஏத்தாற்போல் வழிபாடு நடத்தி கொள்ளலாம். அப்படி பண்ணும்போது வழிபாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நல்ல வழியில வழி நடத்தும். கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட பரவாயில்ல, அவர்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கு கடவுளே. நல்லதை செஞ்சுட்டு நல்லதை பண்ணிட்டு போகும்போது எல்லாமே நல்லதே நடக்கும். இயற்கையே கடவுளே. நீங்க எப்படி வேணாலும் கடவுளை வந்து தரிசிக்கலாம், வேண்டிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காணொலியில் நேரா போவோம். இன்னைக்கு வந்து எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெயோட மகத்துவம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து உடல் பருமன் குறைக்க என்ன வழி அப்படின்றத பார்க்க போறோம். இது ஹெட்டிங் மட்டும் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு இதுல தேவைப்பட்டதெல்லாம் இருக்கான்றது நீங்களே முதல்லயே ஃபீல் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா பூப்படைய பிரச்சனை. பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு பூப்படை பிரச்சனை உள்ளவர்கள் வந்து கவலைப்பட வேணாம். அவங்களுக்கும் வந்து நிறைய குறிப்புகள் இருக்கு இயற்கை மருத்துவத்துல, அதுவும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பொது மருத்துவத்துல பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு அற்புதமான இந்த காணொளி வந்து எல்லாருக்கும் பயன்படும். அதுல வந்து நிறைய இருக்கு. அதை பத்தியெல்லாம் வந்து அடியன் வந்து இப்ப படித்து இந்த குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை வந்து பின்பற்றி பார்க்கலாம் நீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல மேற்கொண்டு படிக்கும்போது சுண்டைக்காயோடைய மகத்துவத்தையும் பத்தி பேச போறோம். அதுக்கப்புறமா மூக்குண தோஷம், வாதம், பித்தம், கபம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்றத இந்த காணொலி வழியா நம்ம பார்க்க போறோம். அதனால பொறுமையா உட்கார்ந்து இந்த காணொலியை தள்ளி தள்ளி பார்க்காம முழுவதுமா பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான அற்புதமான குறிப்புகளுடன் தான் இந்த காணொலி. உங்களுக்கு தேவைப்படலனாலும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இருக்கலாம், அவர்களுக்கு இந்த காணொலி தேவைப்படும். அதனால அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து நேரடியா வந்து நம்ம வந்து மருத்துவத்துக்குள்ள போவோம். இயற்கை மருத்துவத்துக்குள்ள. முக்கியமாக அடியன் வந்து ஒரு மருத்துவர் அல்ல, அடியன் வந்து ஒரு யோகா ஆசிரியர் மட்டுமே. தாங்கள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் முதலில் தாங்கள் சென்று பார்க்கக்கூடியவர் யாரான்றா டாக்டர் தான், மருத்துவர் தான். ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, மருந்தெல்லாம் வாங்கிக்கோங்க, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. பிளஸ் நம்ம உணவே மருந்து. நம்ம கிட்டே இருக்கிற இயற்கை மருத்துவம் வந்து இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம். இதை வந்து எதையும் வந்து நம்ம உபயோகிச்சுக்கலாம். அதனால வந்து தவறு எதுவும் கிடையாது. அதனால முதல்ல இப்போ நம்ம நல்லெண்ணெய், நல்லெண்ணெயோட மகத்துவத்தை முதல்ல டைரக்டா உள்ள போவோம். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிடம், 48 நொடி, 49 நொடி, 50 நொடி ஆயிப்போச்சு. பரவாயில்ல. இருந்தாலும் வந்து தாங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்களா? இப்போ யோகா ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ யாருக்காவது யோகா தேவைன்னா 9840104526 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுவீங்க. அடியே நேரடியா வந்து கிளாஸ் எடுப்பேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல தலைப்புலயே சொல்லிட்டேன் எதை பத்திலாம் இன்னைக்கு பேச போறோம்னு சொல்லிட்டு. அதனால அது இல்லாம வழிபாடு தலங்களை பத்தியும் பேசிட்டோம். தீர்த்தத்தையும் உங்களுக்கு காட்டினேன். அது இல்லாம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி நம்ம இந்த காணொலியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு அழகா வருது. உங்களுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் வந்து இது வந்து பயனுள்ளதா இருக்கு நீங்களே பாருங்க. நல்லெண்ணெய் மற்ற எண்ணெய்கள் பேரில் அல்லாமல் உடலில், மற்ற எண்ணெய்கள் பேரில் அல்லாமல் உடலில் கொழுப்பு சேர விடாமல் தடுப்பதுதான் இதன் தனி சிறப்பு. கொழுப்பை தடுக்கும் நல்லெண்ணெய் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை அகற்றி அதை சுத்திகரிக்க கூடியதும் கூட. அதுல வந்து ஒன்று, பூ பெய்தும் இளம் பெண்களுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் சிறிதளவு குடிப்பதற்கு கொடுப்பார்கள். இவ்வாறு செய்வதால் கருமுட்டை உற்பத்தி சீராக செயல்படுகிறது. இரண்டாவதாக, நல்லெண்ணெய் உடலில் தேய்த்து குளித்தால் அது மூல சூட்டை தணிப்பதுடன் தோல் பகுதியை சுத்தமாக வைக்கும். வியர்வை வெளியேற்றம் சீராக உதவுகிறது. இதுதாங்க நல்லெண்ணெயை பத்தி நம்ம இன்னைக்கு படிச்சது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து வந்து தலைப்பு உடல் பருமன் குறைக்க. உடல் பருமன், உடல் நிறைய பேருக்கு பருமனா இருக்கு இல்லைங்களா? அதை வந்து குறைப்பதற்கு என்ன வழின்னு போட்டிருக்காங்க. நிவாரணங்கள் தக்காளி சாறு மற்றும் எலுமிச்சை பழச்சாறு இவைகளில் உள்ள
விட்டமின் சி தோலை இளமையாக வைத்து உடல் பருமனும் குறைத்துவிடும். இரண்டாவதாக 100 கிராம் தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி தேன் விட்டு பருகி வரலாம், அல்லது எலுமிச்சை பழச்சாறு 50 கிராம் சேர்த்து பருகி வர உடல் பருமன் குறையும். பாருங்க, அற்புதமா இருக்கு. இதுல தேன் பத்தி சொல்லியிருக்கோம். அந்த தேனுடைய மகத்துவமும் தேன் அல்லாத தேன் மாதிரி உள்ள ப்ராப்ளத்தையும் பத்தி நம்ம அப்புறமா நம்ம பேசுவோம். முதல்ல இந்த காணொலியை முழுவதுமா படிச்சிடுவோம். அதுக்கப்புறமா தேனை பத்தி நம்ம அப்புறமா கடைசியா பார்ப்போம். மூன்றாவதாக ஆமணக்கின் வேரை நன்றாக நைய இடித்து தேன் கூட்டி பிசைந்து 250 மில்லி தண்ணீரில் ஊற வைத்து ஒரு நாள் முழுவதும் ஊறியதும் கசக்கி பிழிந்து சக்கைகளை களைந்து காலையில் வெறும் வயிற்றில் பருக உடல் பருமன் குறையும். அதாவது ஆமணக்கின் வேரை. இப்ப அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தகவல். இந்த தகவலை என்ன போட்டிருக்காங்கன்னா, பூப்படைய பிரச்சனை, இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலான்றத நிவாரணங்கள் போட்டிருக்காங்க. அதை பத்தி அடியன் படித்து எல்லோருக்கும் கூற விரும்புகின்றேன். இதுல ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நீங்க மருத்துவரையும் கண்டு போய் பாருங்க. மேலும் இதுல நான் என்ன சொல்ல வரேன்றதை கேட்டு அதையும் செஞ்சு பார்க்கலாம், தவறு ஒன்றுமில்லை. நிவாரணங்கள்: 1. சரியான பருவம் வந்த பின்னும் பூப்படையாத பெண்களுக்கு சிறிதளவு எள்ளுப்பூவை எடுத்து பனங்குருத்து சாறு விட்டு அரைத்து கொட்டைப்பாக்கு அளவு உருட்டி காலை, மாலை, இரவு என 3 வேளையும் சாப்பிட கொடுக்கலாம். கொட்டைப்பாக்கு அளவு. அவ்வாறு செய்தால் அவர்கள் விரைவில் பூப்படைவார்கள். இரண்டாவதாக, செம்பருத்தி இலை அல்லது பூ எந்த வகையிலாவது உட்கொள்ள அவர்கள் கூடிய விரைவில் பருவமடைவார்கள். மூன்றாவதாக, நெருஞ்சி வேரை எலுமிச்சை பழச்சாறு விட்டு அரைத்து உட்கொள்ள பூப்படைவார்கள். நான்காவதாக, மாவிலங்க பட்டையுடன் பூண்டு, மிளகு கூட்டி நன்கு அரைத்து பாக்கு அளவு எடுத்து 3 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டு வர பருவம் எய்தியும் பூப்படையாத பெண்களுக்குன்னு மாதவிடாய் உண்டாகும். ஐந்தாவதாக, கருஞ்சீரகம், சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்து உப்பு இல்ல இந்து உப்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி இவை ஒவ்வொன்றையும் வகைக்கு 10 கிராம் வீதம் தனித்தனியாக பொடி செய்து வஸ்திர காயம் செய்து நாளுக்கு 2 அல்லது 3 முறை சாப்பாட்டிற்கு 1 மணி நேரம் முன்பாக பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சூதக வாய்வு, மாதவிடாயாகாமை, பிரசவ கோளாறுகள் தீரும். இதுதாங்க இதை பத்தி நம்ம இந்த பூப்படைய பிரச்சனையில போட்டிருக்கிற குறிப்புகள். இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கு. இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். நீங்க மருத்துவரையும் சென்று பாருங்க. அடுத்து இப்ப இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு உண்டான நிறைய போட்டிருக்காங்க. அதுல ஒன்றா தங்களுக்கு படித்து கூற விரும்புகிறேன். இதுல பாத்தீங்கன்னா நீரிழிவு, நீர் கடுப்பு, நீர் எரிச்சல் போன்றவற்றெல்லாம் இதுல இந்த இப்ப நம்ம படிச்சுட்டு வர போறதுல அடங்கும். அதனால காணொலியை முழுவதுமா பாருங்க. 1, இந்த பொது மருத்துவத்துல பாத்தீங்கன்னா 1 என்ன போட்டிருக்காங்கன்னா,
நீரிழிவு, அதாவது பிராக்கெட்ல சர்க்கரை சத்து. ஆரம்பத்தில் நீரிழிவுக்கு காரணம் உடலில் தாதுக்கள் அளவு மீறி வெளிப்படும் போது சர்க்கரை சத்து என்ற நோய் உண்டாகும். இதனால் சிலர் இளைப்பார்கள், சிலர் இளைக்காமல் பருமனாக மாறுவார்கள். இதற்கான காரணம் கணையம், பிராக்கெட்ல கிட்னி போட்டிருக்காங்க, கெட்டுவிடும் சூழ்நிலை என்றே நினைத்து வரும் முன் காப்பதே நலம். நிவாரணங்கள், எதுக்கு என்னெல்லாம் நிவாரணம் போட்டிருக்குன்னு பார்ப்போம். 1. இளைத்தவர்கள் நாவல் பழக்கொட்டையை 1 மாதம் நன்றாக வெயிலில் வைத்து இடித்து தூளாக்கி உண்ண வேண்டும். 2. 2-3 வெண்டைக்காய்களின் காம்பு மற்றும் அடிப்பகுதியை நீக்கிவிட்டு நெடுக்குவாக்கில் கீறல்களைப் போல் போட்டுவிட்டு இரவு முழுக்க டம்ளர் தண்ணீரில் மூடி வைக்க வேண்டும். காலையில் அந்த நீரை மட்டும் அருந்த வேண்டும். 3. உப்பில் ஊறிய ஊறுகாய், கருவாடு, அப்பளம், வற்றல் சாப்பிடக்கூடாது. அசைவம் என்றால் வாரத்தில் 100 கிராம் இறைச்சி மட்டும் கொழுப்பு சத்து இன்றி சாப்பிடலாம். 4. கோதுமை மாவில் ரொட்டி அடையாக செய்து சாப்பிடுவது நல்லது. இல்லாத பட்சத்தில் கோதுமையை 2-3 உடைத்து நீர் விட்டு வேக வைத்தோ வடித்து அல்லது வடிக்காமல் கஞ்சியாகவோ சாப்பாட்டிற்கு பதிலாக உட்கொள்ள சர்க்கரையின் அளவு குறையும். 5. கேழ்வரகு, கோதுமை போன்ற தானிய வகையில் நார்த்தன்மை அதிகம் இருப்பதால் அவற்றை உரிய முறையில் உரிய அளவில் உட்கொண்டு வரவும். அதிகமாக சாப்பிட்டாலோ கூழ் வகையாக தயாரித்து உண்டாலோ சர்க்கரையின் அளவு அதிகரித்து விடும். 6. முருங்கைக்கீரையுடன் எள் சேர்த்து சமைத்து சாப்பிட நீரிழிவு நோய் மற்றும் சர்க்கரை கட்டுப்படும். முருங்கை. 7. வாழைப்பிஞ்சு காயை சமையலில் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் வயிற்றுப்புண், சர்க்கரை சத்து குறையும். 8. வெள்ளைப்பூண்டு 6-7 பெரிய இதழ்களை பசும்பாலில் போட்டு காய்ச்சி பாலையும் வெள்ளைப்பூண்டு மற்றும் வெந்தயத்தையும் சாப்பிட்டு வந்தால் 1 வாரத்திலே சர்க்கரை சத்து குறைந்து நீரிழிவு நோயாளிக்கு உதவும். 9. விளாம் வேருடன் ஆவாரை வேர் மற்றும் கிராம்பு ஆகியவற்றை சம அளவு எடுத்துக்கொண்டு எருமை மோரில் வேக வைத்து அதனை தயிரில் கலந்து அருந்தி வர சர்க்கரை நோய் கட்டுப்படும். 10. சீந்தில் கொடி, கீழநெல்லி, நாவல்பட்டை, கோரைக்கிழங்கு ஆகியவற்றை பொடி செய்து 1 பங்காகவும், கடுக்காய், கருவேப்பிலை, நெல்லி வற்றல் ஆகியவற்றை பொடி செய்து 2 பங்காகவும் கலந்து அதில் 1-2 கிராம் ஆகிய 2 வேளை நீரில் கலந்து சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் கட்டுப்படும். 11. சீந்தில் கொடி, சுக்கு ஆகியவற்றை சம அளவு எடுத்து நசுக்கி நீர் விட்டு காய்ச்சி குடித்து வர
சர்க்கரை நோய் தீரும். 12வதாக ஆலம்பட்டையை இடித்து சாறு பிழிந்து 10 பங்கு பால் சேர்த்து குடித்து வர சர்க்கரை நோய் கட்டுப்படும். 13வதாக முருங்கைக்கீரையை வெள்ளரி விதையுடன் அரைத்து வயிற்றின் மேல் கனமாக பூச நீர்க்கட்டை உடைந்து சிறுநீரை பெருக்கும். 14வது குறிப்பு, மல்லிகை பூக்களை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து தேநீர் போல் அருந்தி வந்தால் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கற்கள் நீங்கும். மேலும் நீர் சுருக்கு, நீர் எரிச்சல் ஆகியவையும் விலகும். பாருங்க, மல்லிகைப்பூ. அடுத்து 15வதாக கரும்பின் வேரை கழுவி நறுக்கி நீர் விட்டு காய்ச்சி குடிக்க சிறுநீர் எரிச்சல் தீரும். 16வது குறிப்பு, சிறிய வெங்காயம் 100 கிராம் அளவு எடுத்து தோல் நீக்கி 1-2 தட்டி 3 தேக்கரண்டி வெந்தயத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதற்கு மேல் வெங்காய விழுதை பரவலாக பரப்பி வைத்து ஒரு நாள் முழுக்க இப்படியே வைத்திருந்து பிறகு வெந்தயத்தை மட்டும் எடுத்து நிழலில் உலர்த்தி தூள் செய்து கொள்ளவும். 3 தினங்களுக்கு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூளை மோரில் கரைத்து குடித்து வர நீர்ச்சுக்கல் சரியாகும். 17வதாக துளசி சாறு, வேப்பிலை சாறு இவைகளை சம அளவு உட்கொண்டால் நீர்க்கடுப்பு குணமாகும். 18வது குறிப்பு, பூசணிக்காயை கறியாக சமைத்து உண்டால் உடலுக்கு குளிர்ச்சி உண்டாகும், மனக்கலக்கம், வெறி போன்றவை நீங்கும், சிறுநீர் பெருகும், சிறுநீர் எரிச்சலும் குணமாகும். 19வது குறிப்பு, மூங்கில் மர அரிசியை உணவு வகைகளுடன் சேர்த்து உட்கொண்டு வர நீரிழிவு நோய் குணமாகும்னே போட்டிருக்காங்க. மூங்கில் மர அரிசி. 20வது குறிப்பு, அற்புதமான ஒரு குறிப்பு, அருகம்புல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி எலுமிச்சப்பழம் அரை பகுதி மட்டும் பிழிந்து குடித்து வர கடுப்பு மற்றும் நீரிழிவு குணமாகும். அருகம்புல்லுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவான பவர் இருக்கு. ஆனா எலுமிச்சப்பழம் பாதி. ஓகேங்களா? 21வது குறிப்பு, ஆவாரம்பூ, ரோஜா மொட்டு, யானை நெருஞ்சி இவற்றை சம அளவு எடுத்து உலர்த்தி பொடி செய்து அந்த பொடியை பாலுடன் கலந்து காய்ச்சி தினமும் 2 வேளை குடித்து வர நீரிழிவு நோய் குணமாகும். 22வது குறிப்பு, தாழம் விழுதை இடித்து சாறு பிழிந்து நெய்யுடன் கலந்து காய்ச்சி 5 மில்லி அளவு உட்கொண்டு வர நீர்க்கடுப்பு, நீர் சுருக்கு குணமாகும். 23வது குறிப்பு என்னன்னா, உளுந்தை கழுவி இரவு முழுவதும் நல்ல நீரில், அதாவது உளுந்தை கழுவி இரவு முழுவதும் நல்ல நீரில் ஊற வைத்து மறுநாள் அதிகாலையில் இந்த நீரை அருந்தி வர சிறுநீர் பெருகும், நீர்க்கட்டு, நீர்க்கடுப்பு, நீர் எரிச்சல் முதலியன குணமாகும். 24வது குறிப்பு, தோற்றாங்கொட்டையை பவுடராக்கி பசும்பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் வெட்டை நோய் குணமாவதுடன் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சலும் கட்டுப்படுத்துகிறது. 25வது குறிப்பு என்னன்னா, முழு கீழாநெல்லி செடிகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நசுக்கி அதை 2 டம்ளர் நீரில் இட்டு 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி வடிகட்டி குடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு என்று 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால்
சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் தீரும். கீழநெல்லி அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு மூலிகை. 26வது குறிப்பு என்னன்னா, தண்டுக்கீரையில் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் மிகுந்துள்ளது. இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும். எரிச்சலுடன் சிறுநீர் கழித்தல், நீர்க்கடிப்பு, நீர்த்தாரை எரிச்சல் உள்ளவர்களுக்கு இந்த கீரையை அடிக்கடி உணவில் உட்கொண்டு வர நிவாரணம் பெறலாம். 27வது குறிப்பு, எலுமிச்சை சாற்றுடன் தண்ணீர் சேர்த்து குடிப்பது தாகத்தை கட்டுப்படுத்துவதுடன் சர்க்கரை நோயாளியின் சர்க்கரை கட்டுப்படும். எலுமிச்சை சாற்றுடன் தண்ணீர் சேர்த்து சூடு ஆக்கிய நீரை குளிரச் செய்து குடித்து வந்தால் உடல் பருமன் குறைய வாய்ப்புள்ளது. 28வதாக, புங்காம்பூவை நிழலில் உலர்த்தி நெய் விட்டு பொன்னிறமாக வறுத்து இடித்து சலித்து கொள்ளவும். இதில் 1-2 கிராம் அளவு தேன் கலந்து காலை மாலை இருவேளை 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்ட சர்க்கரை நோயை கட்டுப்படுவதுடன் மேக நோய்கள் எவ்வளவு கடுமையாக இருப்பினும் குணமாகும். இந்த மருந்தை உண்ணும் போது புளி மற்றும் வாயு பதார்த்தங்கள் உட்கொள்ள கூடாது. 29வதாக, மந்தார மரத்தின் வேரை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி தேனில் கலந்து உட்கொண்டு தேவையற்ற சதைகளை குறைத்து உடலை கட்டுக்கோப்பாக்கும். 30வது குறிப்பு, வறுத்த பெருஞ்சீரகத்தை வெந்நீரிட்டு ஊற வைத்து வடிகட்டி நீரை மட்டும் சாப்பிட சிறுநீர் தாராளமாக பெருகும். உடல் அசதி குறைவதுடன் சர்க்கரை சத்தின் அளவும் கட்டுப்படும். அன்பான மக்களே, இப்பொழுது நாம் பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காணொளி. ஒரு 30 வகையான விஷயங்களை பார்த்தோம். நீர்க்கடுப்பு, நீர் எரிச்சல் எல்லாம் இதுல நிறைய இருக்கு, பார்த்துருப்பீங்க. இப்போ இதெல்லாம் கடைப்பிடிங்க. இப்போ நம்ம சுண்டைக்காய் பத்தி பார்ப்போம். கடைசியா நான் தேனை பத்தி ஒண்ணு சொல்றேன். இப்போ நம்ம சுண்டைக்காய் உள்ள போவோம். இது கோழை அகற்றியாகவும் வயிற்றுப்பூச்சி கொல்லியாகவும் செயற்படும். 1. பால் சுண்டைக்காயை சமைத்து உண்ண கபக்கட்டு, ஈழை, காசம், இருமல், மூலச்சூடு, மூலக்கடுப்பு, திமிர்பூச்சி முதலிய தீரும். 2வதாக, சுண்டைக்காயை உப்பு கலந்த புளித்த மோரில் 2 முறை ஊற வைத்து காய வைத்து எண்ணெயில் வறுத்து இரவு உணவில் பயன்படுத்தி வர மார்பு சளி, ஆஸ்துமா, காச நோய் தீர்வதுடன் வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். 3வதாக, சுண்டை வற்றல் மிளகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இளவருப்பாய் வறுத்த உப்பு சேர்த்து சூரணித்து உணவில் கலந்து சாப்பிட பசி, மந்தம், சுவையின்மை, மலக்குடல் கிருமிகள் மூலம் ஆகியவை தீரும். 4வதாக, சுண்டை வற்றல், நெல்லி வற்றல், சுக்கு, வெந்தயம், ஓமம், மாதுளை ஓடு, மாம்பருப்பு, கருவேப்பிலை, சீரகம் வறுத்து இடித்த சூரணம் காலை மாலை 2 சிட்டிகை சாப்பிடலாம். இப்போ மூக்கண தோஷம், அதாவது வாதம், பித்தம், கபம், அதுதான் மூக்கண தோஷம் சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தேனை பத்தி வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிவாரணங்கள். 1. இரவில் சாதத்தில் நீர் ஊற்றி வைத்து விட்டு காலையில் நீராகாரம் குடிக்க கபம், பித்தம், வாதம் ஆகிய மூக்கண தோஷம் நீங்கி அழகும் ஆண்மையும் பெருகும். 2வதாக, பனை ஓலையால் செய்யப்பட்ட விசிறியை பயன்படுத்துவோருக்கு
வாதம் பித்தம் கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. பனை ஓலையில அந்த விசிறியை சொல்றாங்க இல்லைங்களா, முதல்ல எல்லாம் கிடைக்குங்களா, அது மாதிரி இப்ப எங்கேயாவது விற்கிறாங்க. வாங்கி அந்த வீட்டுல ஃபேன் ஏசி இருந்தா கூட அந்த விசிறியை கொஞ்சம் போய் வாங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமா இருக்கும். அந்த கைவினை பொருள் எல்லாம் செய்யற இடத்துல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாய் கடையில சென்னையில இருந்தீங்கன்னா பாய் கடை பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா பனை ஓலையில செஞ்ச விசிறி, பிளாஸ்டிக் விசிறியில பனை ஓலையில செஞ்ச விசிறி எடுத்து அப்பப்ப விசிறிக்குங்க. இதனால வந்து வாதம் பித்தம் கபம் எல்லாம் வந்து போயிடுமா, வராதான். பனம் ஓலையால் செய்யப்பட்ட விசிறியை பயன்படுத்துவோருக்கு வாதம் பித்தம் கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராதுன்றாங்க. கண்டிப்பா வந்தா வரும், வரலன்னா வராது அப்படிலாம் இல்லை, வரவே வராது. யூஸ் பண்ணுங்க. மூன்றாவது, பனம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு ஆகியவற்றுக்கு நோய் நீக்கும் குணங்கள் உண்டு. அதான் வந்து பனை. ஸோ கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதெல்லாத்தையும் வந்து நீங்க உணவுல சேர்த்துக்கங்க அன்பான மக்களே. இதோட இந்த காணொலி முடியுது. இப்போ வந்து அந்த தேனை பத்தி சொல்றேன் இல்லைங்களா, அதையும் பத்தி சொல்லிட்டு இந்த காணொலியை நம்ம இதோட நம்ம முடிச்சுப்போம். அதாவது இந்த தேன் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு மருந்து நம்மளுக்கு கிடைக்குது, தேனீகள் மூலியமா கிடைக்குது. இந்த தேனை பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து நான் சென்ற எபிசோட்லயும் சொல்லியிருப்பேன். ஏன்னா அதை பார்க்காதவங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்க. அதனாலதான் இது முக்கியமானது, இதை கேளுங்க. இந்த தேனை வந்து ரோட்ல தேனேன்னு வித்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தேன்லாம் வாங்காதீங்க. ஏன்னா அது எப்ப செஞ்சாங்க, அது தேனு தானா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதுல கலப்பட தேன்லாம் நிறைய உண்டு. இதனால பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு பையன் 8 வயசு 10 வயசு தான் இருப்பான். அவனுக்கு தேன் கொடுத்துருக்காங்க. அவன் மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தாங்க. டாக்டருக்கும் இதை எப்படி பண்றதுன்றது தெரியாம ரொம்ப திணறி போய் வேற மாற்று மருந்து, இதுக்கு மருந்தே இல்லைன்னு வேற சொல்றாங்க. அதுக்கு மாற்று மருந்து எல்லாம் கொடுத்து அந்த பையனை வந்து பிழைக்க வச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த தேன் வாங்கும்போது நீங்க ரொம்ப உஷாரா வாங்கணும். அதாவது பாத்தீங்கன்னா எங்க வாங்கலாம் அப்படின்னீங்கன்னா காதி கிராஃப்ட், காதி கிராமோஜி பவன்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி காதி ஷாப்ல போய் வாங்கலாம். நல்ல நல்ல சூப்பர் மார்க்கெட், நல்ல நல்ல கடைகள்லாம் இருக்கு, அங்க போய் வாங்கலாம். அங்கேயே நீங்க வாங்கினாலும் அதுல வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இருக்கான்னு பாருங்க, நம்பர் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட், அதாவது எப்ப தயாரிச்சாங்கன்றதை பாருங்க, யார் தயாரிச்சாங்கன்ற அட்ரஸ் எல்லாம் பாருங்க, லைசன்ஸ் நம்பரை பாருங்க, எக்ஸ்பைரி டேட் பாருங்க, அதாவது எப்போ இது காலாவதி ஆகுது இந்த தேனுன்றதை பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்ட பிறகுதான் நீங்க அந்த தேனியே நீங்க யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு அது பார்த்து உங்களுக்கு சரியா படிக்க வரலன்னா, சில பேருக்கு வந்து படிக்க தெரியாது, அதனால தவறா நினைக்க வேணாம் நான் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல கூட போட்டிருப்பாங்க. சில பேருக்கு ஆங்கிலம் தெரியாது, சில பேருக்கு தமிழ் எழுதினா தமிழ் தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து தெரியாத ஒண்ணை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். மன்னிக்கவும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த கடை உரிமையாளர்கிட்டயோ இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்டயோ நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதுல நான் சொன்ன அந்த குறிப்புகள்லாம் இருக்கா அந்த பாட்டில்ல, அந்த கண்டெய்னர்லன்றத பாருங்க. அதாவது எக்ஸ்பைரி டேட்டு, எங்க தயாரிச்சாங்க, எப்ப தயாரிச்சது, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தயாரிச்சு, இது எப்ப வந்து இது காலாவதி ஆகுது. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் நம்பர், அதாவது அரசு சொல்லியிருக்க அந்த எஃப்எஸ்எஸ்ஐ, அந்த ஃபுட் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் இருக்கான்றத பாருங்க. கரெக்டா எல்லாமே இருக்கணும். எல்லாமே இருந்தா மட்டும்தான் அது வந்து ஒரிஜினல் தேன்னு சொல்லிட்டு நீங்க நம்பி நீங்க அதை சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து உயிருக்கே ஆபத்து மக்களே. இதை நினைவில் கொள்ளுங்கள். அதை விற்கிறவங்களுடைய வியாபாரத்தை, வெளியில ரோட்ல விற்கிறவங்களோட வியாபாரத்தை கெடுக்கணும்ட்டுலாம் வந்து அடியனுக்கு வந்து எண்ணம் கிடையாது. எண்ணம் என்னன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஆபத்து நேரக்கூடாது. இதுதான் வந்து இந்த காணொலியோடைய ஒரு முக்கியமான ஒரு பதிவு. அதனால வந்து நீங்க அனைவரும் வந்து நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோட, நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அடியனுடைய விருப்பம். எல்லா வல்ல ஆண்டவனை நான் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரிங்களா? யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ கவலைப்படுற மாதிரி இருக்குது இந்த வேலை பார்க்கும்போது. முருகா அப்படின்னுவீங்க. சரிங்களா? அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? நீங்க எல்லாம் கவலை இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டுதான் அடியன் வந்து இங்க இருந்து போயிட்டு கும்பமேளாவுக்கு போயிட்டு உங்க சார்பா தான் நான் போனேன். எல்லோரும் வந்து போக முடியாது. அதனால யாராவது ஒருத்தர் யார் சார்பிலையாவது போனோம்ல. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்களும் நினைச்சுக்கணும், உங்கள் ரவி நானு, யோகரத்னா உங்க ரவி. உங்களுக்காகவே தான் இந்த மகா கும்பமேளாவுக்கு சென்று வந்து உங்களுக்காக தான் இந்த தீர்த்தத்தை உங்களுக்கு காட்டுறேன்.
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஹரி ஓம். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி யோகரத்னா. நன்றி, வணக்கம்.